அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி என்று சொல்லி முதல் வசனத்திலும் 12ஆம் வசனத்தில் தீருவினுடைய ராஜாவை நோக்கி என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். அப்படி தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தீருவினுடைய அதிபதி, நான் தேவன் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் இருதயத்தை அவன் தேவனுடைய இருதயத்தை போல ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, நீ அப்படி ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. இதோ நீ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல அப்படின்னு பேசிக்கொண்டே வரும்பொழுது, உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினால் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டு வரும்பொழுது அவனுடைய அழிவை குறித்து அடுத்த வசனங்களிலே சொல்லுகிறார். மகா பலவான்களாகிய மறுதேசத்தார் உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள், உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல சாவாய். உன்னை கொல்லுகிறவர்களுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? உன்னை குத்தி போடுகிறவர்கள் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே. மறுதேசத்தாரின் கையிலே நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தீர்வினுடைய அதிபதிக்கு ஒரு தீர்ப்பு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கை இல்லாதவர்கள் சாகிறது போல நீ மடிந்து போவாய் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தில் அந்த தீரு ராஜாவை புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லும்போது, இங்கே எசேக்கியேலுக்கு சாத்தானுடைய தோற்றத்தை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நாயகர், அவர் ஒருவரே ஆதியும் அந்தமுமானவர். அவருடைய எல்லா காரியங்களையும் வேதம் படைத்து இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் நம்மை கெடுத்து கொண்டிருக்கிற சாத்தானை பற்றி மங்கலான செய்திகளை சொல்லப்படுகின்றன. அது அவனுக்கு போதும் என்கிற அளவிற்கு என்று சாத்தானை குறித்து ஆண்டவர் நமக்கு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிஞ்சால் போதும், அவனை பெரிதாக டெய்லி ஐயோ அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான்னு சொல்லி அவனை பார்த்து பயந்து அவனை பெரிய ஆளாக்க வேண்டிய தேவையில்லை. ஏனால் அவனுடைய தலை நசுக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு பள்ளி வாழ்வு கிடந்து ஆடிட்டு கிடக்கிறது போல தான் அவன் ஆடிக்கொண்டு கிடக்கிறான். அவனை பெரியதாக ஒன்று நாம் பார்க்க வேண்டாம் என்பதற்காக அவனை குறித்த கொஞ்ச காரியங்களை மாத்திரமே வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே சாத்தானுடைய ஆதி மகிமையையும் அவன் பெற்ற அந்த தண்டனையையும் இனி வருகிற நாட்களில் எப்படி இருக்க போகிறான், நேற்று இன்று நாளை சாத்தானின் நிலை என்ற தலைப்பின் கீழே இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே 12ஆம் வசனத்தில் அழகாக எசேக்கியேல் சொல்லுகிறார், நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. அதாவது நவரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கியூனி மயமான கற்களின் நடுவிலே உலாவினான். சாத்தானுடைய நேற்றைய மகிமையான நிலைமை அவன் உருவாக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தான் என்று சொல்லி இங்கே எசேக்கியேலுக்கு காட்டப்படுகிறது. தீருவின் ராஜாவை பார்க்கும் பொழுது அவனுக்கு பின்பாக தீருவின் ராஜாவை உருவாக்கின சாத்தானின் தோற்றத்தை ஆண்டவர் அங்கே எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். எப்படி இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது பேதுரு அப்போதான் ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு பெயரை வாங்கியிருந்தான். மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, என்னுடைய பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று சொன்ன பொழுது அத்தனையாய் அப்ரிசியேஷனை வாங்கின பேதுரு கொஞ்ச நேரத்தில் திட்டு வாங்குகிறான். நான் சிலுவைக்கு போய் மரிக்கணும்னு ஆண்டவர் சொன்ன பொழுது சிலுவையின் மரணத்தில் தனக்கு முடிவு உண்டாகிவிடும் என்று நினைத்த சாத்தான் அங்கே பேதுருவை தூண்டி விடுகிறத பார்க்கிறோம். அதெல்லாம் அப்படி உனக்கு நடக்கக்கூடாது நீ கடிந்து கொண்ட பொழுது பேதுருவுக்கு பின்பாக கிரியை செய்த சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி. தேவன்
இங்கே எசேக்கியேலுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தீர்வின் ராஜாவை பார்க்கும் பொழுது கொடுக்கிறார். அவனுக்கு பின்பாக கிரியை செய்த அந்த இப்பொழுது மகிமையில நிறைந்திருக்கிற தீர்வின் ராஜாவை போலத்தான் ஒரு நாள்ல சாத்தான் இத்தனை மகிமை நிறைந்தவனாக இருந்தான். அவன் நவரத்தனங்களாலும் பொன்னாலும் தன்னை மூடிக்கொண்டிருந்தான். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல அவ்வளவு மேல வாத்தியங்கள் நாக சுரங்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டிருந்தது. அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அவன் இருந்தான் என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறான். ஏசாயாவுக்கும் 14ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் ராஜாவை பார்க்கும் பொழுது அவனுக்கு பின்பாக இருந்த சாத்தானை பார்த்துட்டு அவன் ஏசாயா 14:12-15 வரை சொல்லுகிறான். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் சொல்லி உன்னுடைய இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி இங்கே சாத்தானுடைய மகிமையையும் அவனுடைய முடிவையும் குறித்து பாபிலோன் ராஜாவை பார்க்கும்போது பாபிலோன் ராஜாவை சாத்தான் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, லூசிஃபரே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்று சொல்லப்படுகிறதை பார்க்கும். நீ தேவனுக்கு மேலாக உன்னதமானவர், ஒரே தேவன், அவருக்கு ஒப்பாவேன்னு உன் இருதயத்தில் சொன்னபடியினால நீ தள்ளப்பட்டு பாதாளத்தில் விழுந்து போனாய். அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஒழுங்காக சிருஷ்டித்தார். அதற்கு இடையில இந்த மகிமை நிறைந்தவனாக இருந்த சாத்தான் இப்படிப்பட்ட கேடுகளை செய்த பொழுது மகிமையை இழந்து தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் பூமியை ஒழுங்கின்மையா வெறுமையா மாற்றிட்டான். அதனால தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆண்டவர் அங்கே படைக்கிற காரியங்களை வார்த்தையின் மூலமாக 6 நாட்களிலே அருமையாக பூமியை படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கேயும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏதேனில இருந்தவன் புறப்பட்டு வெளியே தள்ளப்பட்டவன், ஆதி மகிமை இழந்தவன், அங்கே தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி அமர்ந்திருக்கிறவர்களை பார்த்து அவன் செய்த அதே பாவத்தை அவங்களை செய்ய வைப்பதற்காக ஒரு அவிசுவாசத்தை முதல்ல அவர்களுக்குள்ள உண்டாக்கி ஆண்டவர் வார்த்தைகளை சந்தேகப்பட வைத்து அவர்களை சொல்கிறான், நீங்கள் இந்த பழத்தை அவர் வேண்டான்னு சொன்னார், அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அவரை போல மாறிடுவீங்க. நானும் அவரை போல தான் மாற ஆசைப்பட்டு வெளியே தள்ளப்பட்டு நிற்கிறேன், ஆதி மகிமையெல்லாம் இழந்து நிற்கிறேன். இன்றைக்கி நீங்கள் அவரை போல இருக்கிறீங்களா? நீங்கள் நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார, உங்களை மாத்திரம் நான் எப்படி அனுபவிக்க விடுவேன்னு சொல்லி அவன் தூண்டப்பட்டு தனக்குள்ளாகவே ஒரு பாவத்தை செய்து, சாத்தான் என்கிற ஒரு படைப்பாளி அவனே பாவம் செய்து இருதய மேட்டிமை கொண்டு அழிந்தது போல மனுக்குலத்தையும் இருதய மேட்டிமை கொண்டு அழிகிறதற்கு அவன் அங்கே வஞ்சித்தான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான். தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டு ஆதி மகிமையை மனுக்குலமும் இழந்து போனதை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் அடைந்த அதே தண்டனையை ஆனால் ஆண்டவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு உதவியாக கை கொடுத்தபடியினால அவர் இந்த பூமியில் இறங்கி வந்து இந்த பூமியில் 33 வருடங்கள் ஊழியம் செய்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை பாவத்தினுடைய தீயிலிருந்து, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் இங்கே மனிதர்களுக்காக கை கொடுத்து செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆதி நிலைமையில சாத்தானுடைய வீழ்ச்சி இப்படித்தான் உண்டாக்கப்பட்டது. அவ்வளோ மகிமையாக இருந்தவன், அவ்வளோ மேன்மையாக இருந்தவன், ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆராதனைகளை நடத்துகிற காரியங்களை செய்தவன், பாதுகாப்பதற்காக உண்டாக்கப்பட்டவன், நவரத்தனங்களும் பொன்னும் சூழ்ந்த இடங்களில் வாழ்ந்தவனுடைய நிலைமை அப்படி ஆயிற்று. இன்னைக்கு அவனுடைய நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னால், பவுலும் ஒரு சில வசனங்களில் மாத்திரம் சாத்தானை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டு அவனுடைய இருப்பிடம் ஆகாயத்தில் இருக்கிறான்.
ஆகாயத்து அதிகார பிரபு இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தை கீழ்ப்படியாமல் மாற்றுகிற வேலையை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் ஆண்டவரை பார்த்து நடுங்குவான், பயப்படுவான், விசுவாசிப்பான், நீர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தர் எல்லாமே சொல்லிடுவான். ஆனால் கீழ்ப்படிய மட்டும் மாற்றான். அதே காரியத்தை தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளின் மத்தியில் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதே காரியத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலையும் 10ஆம் வசனத்திலிருந்து இங்கே பவுல் சொல்லுகிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவன் வான மண்டலங்களையும் ஆட்கொண்டிருக்கிறான், பூமியிலையும் அவன் காலம் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து கொண்டு இன்றைக்கு அநேகரை கீழ்ப்படியாமையின் பாவத்திலையும் தன்னை போல தேவன் தேவன் என்று சொல்லி இன்றைக்கும் நிறையா தேவர்கள் நாம் வாழ்கிற தேசத்தில் வாழ்கிறாங்க. ஆண்டவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பூஜை செய்கிறோம் அப்படின்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. தங்களையே தேவன் சொல்லி ஒரு நாடு வாங்கி அதற்கு பாஸ்போர்ட் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதே போல தங்களை தேவன் என்று சொல்லி கிரீடத்தை வைத்துக்கொண்டு ஆடுகிற அநேக பெண்களும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக அந்தி கிறிஸ்துகள் தங்களை தேவன் என்று தங்களை காண்பிக்க நினைக்கிற காரியங்கள் தீர்வினுடைய ராஜாவின் நாட்களிலும் அப்படி அவன் தன்னை உயர்த்துகிறவனாக காணப்பட்டபடியினால்தான் அவன் நடுகடலில் அழிந்து போவான் என்று சொன்னது போல இங்கே சாத்தானுடைய காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு சாத்தானுடைய நிலைமை ஆகாயத்து மண்டலங்களில் இருந்து கொண்டு இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை கீழ்ப்படியாமைக்கு நேராக திருப்பி கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். எத்தனை வசனத்தை கேட்டாலும் கீழ்ப்படிய முடியலையா அப்படின்னு சொன்னால் அந்த வான மண்டலங்களில் வீற்றிருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகியவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய இருதயங்களை குருடாக்குகிறான். நம்முடைய இருதயங்களை குருடாக்கி கொண்டிருக்கிறபடினால நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்தில் அவனுடைய நிலை என்னன்னா, அதாவது இந்த பூமி உண்டாக்கப்பட்டு சாத்தானுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக பூமி உருவாக்கப்பட்டு 4000 ஆண்டுகள் ஆகிற போது ஒரு 33.5 வருடங்களுக்கு முன்பாக என் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மனுஷனுக்கு கை கொடுத்த என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கின பின்பாக கிறிஸ்துவுக்கு பின் அந்த 2023 ஆண்டுகள் ஆயிருக்குதா இந்த நிலைமையில தான் அவனுடைய குடியிருப்பு எங்கன்னு பார்க்குறோம். இதற்கு பின்பாக இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நிமிடமோ எந்த நேரத்திலேயோ மத்திய ஆகாயத்தில் என் இயேசு கிறிஸ்து வர முடியும். அப்படி அவர் வருகிற அந்த நாளில் அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்பாக இந்த சாத்தான் 7 வருடங்கள் அவன் கைகளில் இந்த பூமி கொடுக்கப்படும். 3.5 வருடங்கள் உபத்திரவ காலம், 3.5 வருடங்கள் மகாபத்திரவ காலத்தில் இந்த பூமியை அவன் கெடுத்து போடக்கூடியவனாக இருப்பான். சத்ருனுடைய ஆட்சி. அதை தான் 666 என்கிற முத்திரைகள், 18 இலக்கங்கள் கொண்ட முத்திரைகளை தரித்திருந்தாதான் அவர்கள் வியாபாரம் செய்ய முடியும் என்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு சின்ன சிப்பை வாங்கி நெற்றிகளிலோ கைகளிலோ வாங்கி கொண்டாதான் விற்கவும் கொள்ளவும் முடியும் என்கிற மகா கொடுமையான காரியம் இந்த பூமியில சாத்தான் கொண்டு வருவான். அதற்கு முன்பாக அவருடைய பிள்ளைகள் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த 7 வருட முடிவில் அருகமதான் யுத்தம். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய 2ஆம் வருகையில வந்து சாத்தானை பிடிச்சு கட்டி அவனை பாதாளத்தில் வைப்பார். இன்னைக்கே நம்ம அவனை பாதாளத்துக்கு போன்னு சொன்னா, இன்னைக்கு அவனை பார்த்து நரகத்துக்கு போகணும்னு சொன்னால் அவனுக்கு நினைப்பான், இவங்களுக்கே வசனம் தெரில, நான் எப்போ எங்கே போகணும்னு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுதே லேகியோனிடத்தில் இருந்த பிசாசுகள் கேட்டுக்கொண்டன, ஆண்டவரே எங்களை அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்போம், அங்கே போ, இடத்தை மாற்றலாம். நம்முடைய ஜெப தூபங்கள் வான மண்டலங்களில் நமக்கு தலைக்கு நேராக இருந்து கிரியை செய்கிற அந்த சாத்தானினுடைய எல்லைகளைத்தான் தள்ளி போக வைக்க முடியுமே ஒழிய நம்ம நரகத்தில் கட்டி போடுறோம், பாதாளத்தில் உருட்டி எறிறோன்னு சொன்னால் சாத்தான் சிரிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஆண்டவர் அந்த 1000 வருட நாட்கள் வரையிலும் சாத்தானை கட்டி பாதாளத்தில் வைப்பார். அதற்கு பின்பாக சாத்தான் விடுதலை ஆகணும். அப்போ பூமி 4 திசைகளில் இருந்து அவனுக்கு ஆதரவானவர்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது தான் கோகு மாகேகு என்கிற யுத்தத்தில்
ஆண்டவர் அவனை முற்றிலுமாக தள்ளி பிடித்து நரகத்தில் கொண்டு தள்ளும் பொழுது அது அவனுக்கு நித்திய அழிவாக இருக்கும். அங்கே அவனும் கடந்து புலம்புவான். அவனும் நித்திய காலமாய் புலம்புகிறவனாய் இருப்பான். அவனுக்கு ஆதரவாய் இருந்தவர்களையும் கொண்டு அந்த நரகத்தில் ஆண்டவர் தள்ளி போடுவார். இதுதான் சாத்தானுடைய எதிர்கால நிலை. நேற்றைய நிலை மகிமையான நிலை. புரட்சி பண்ணி பாவம் செய்ததுனால, தேவனுக்கு நிகராக தன்னை உயர்த்த ஆசைப்பட்டதுனால தள்ளப்பட்டான். இன்னைக்கு மனிதர்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான். படைப்பாளியாகி அவன் இந்த உலகத்தில் பாவம் என்கிற படைப்புகளை விதவிதமாக படைச்சி மனிதர்களுடைய இருதயங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகளால் மனு குலத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் சுவிசேஷத்தின் ஒளியை வீச செய்து கொண்டிருந்தாலும் அவன் எப்படி தீருவினுடைய அந்த அழகான கப்பலை போல மக்களுடைய வாழ்க்கையை, உலகத்தை அப்படியே காண்பிச்சு உலகத்தையும் அதன் இச்சையும் அவர்களுக்கு காண்பித்து இழுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மனுக்குலத்தை மீட்கும்படியாக அழகற்றவராக மாற்றப்பட்ட இயேசுவினுடைய அன்பு ஒரு பக்கம் அநேகரை அவருக்கு நேராக திருப்பி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசி நாட்களில் அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாக அவனும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் அவனுடைய தள்ளப்பட்ட தூதர்களும் அந்த நரகத்தில் தள்ளப்பட்டு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் பங்கடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே தீருக்கு அடுத்தால சீதோனை குறித்தும் எசேக்கியேல் எழுதி முடிக்கிறார். அவர்கள் பாவம் என்னன்னா, அவர்கள் யூதர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற நாட்களில் அவர்கள் தைக்கிற முள்ளை போல, வேதனை உண்டாக்குகிற நெரிஞ்சில்களை போல அவருடைய வார்த்தைகள் இருக்குது. இன்னைக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறது போலன்னு சொல்கிறோமே. இன்றைக்கி நம்ம நிறைய கஷ்டங்களில் இருக்கும்போது தைக்கிற முள்ளை போல, வேதனை உண்டாக்குகிற காரியங்களைப் போல பேசுகிறவர்களையும் ஆண்டவர் விட்டு வைக்கிறதில்ல. ஒன்றில் கொள்ள நோயை நான் கட்டளையிடுவேன், பட்டயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி சீதோன் பட்டணத்தையும் நான் அழிப்பேன் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு 25 26 வரை கர்த்தராகிய தேவன் தமது அரசு இந்த பூமியில் நிறுவுகின்ற போது இஸ்ரவேல் புதுப்பிக்கப்படுவதை குறித்து முன் அறிவித்து எசேக்கியேல் இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான நிலைமையில ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவ சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீ தந்ததெல்லாம் உடைய கிருபை. நாங்களும் ஒரு படைப்பாளிகளைப் போல அநேக காரியங்களை நாங்கள் படைக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த படைப்பின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்கள் சுய புத்தியை சார்ந்து எங்களை பெருமைப்படுத்தி தேவன் என்று எங்களை உயர்த்தி விடாதபடிக்கு தந்ததெல்லாம் உடைய கிருபை என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை உண்மை மாத்திரம் பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ரகசிய வருகையிலேயே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை அவர்க்கே. ஆமென். நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை அவர்க்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை அவர்க்கே. ஆமென். என் வலப்பக்கத்து சாத்தான் வீழ்ந்தானே, இடப்பக்கத்து சாத்தான் வீழ்ந்தானே, என் முன்பக்கத்து சாத்தான் வீழ்ந்தானே, பின்பக்கத்து சாத்தான் வீழ்ந்தானே.